அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு கணேஷ்குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். யார் முந்துகிறார், யார் பின்தங்கியிருக்கிறார் என்பதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாம் தெரிய தான் போகிறது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஒன்றுமில்லை, மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களால் கூட்டணியை அமைக்க முடியல, கதவை திறந்து வச்சுருக்கிறாங்க, யாரும் வரல என்று ஏளனம் பேசிக்கிட்டு இருந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் சேர்ந்தவுடன் அந்த கூட்டணி மீது இருந்த பார்வை மற்ற அத்தனை கட்சிகளையும் பயப்பட வைத்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி வரவங்க போகிறவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை மரியாதைக்குரிய தாவேகா கட்சியிலிருந்து வந்தவர் சொன்னார். அது எப்பத்துலேருந்து ஆரம்பிக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மக்கள் நலன், மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி மக்களுடன் இருக்கக்கூடிய இயக்கங்கள் என்று சொன்னால் நாம் தமிழர்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடி. ஏன் நாம் தமிழருக்கே பாடம் கற்றுக் கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மக்களுக்காக எப்படி போராட வேண்டும் என்பது, மக்களுடைய பிரச்சனையில் தொடாத பிரச்சனை கிடையாது, கடத்தில் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஏனென்றால் எங்களை வழிநடத்திய தலைவர் அப்படிப்பட்ட தலைவர். தன்னை போராளி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரின் வழி வந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு மக்கள் பிரச்சனையில் நிற்குது. ஏனோ ஒரு குறுகிய காலம் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நிற்கிறாரேன்னு கேட்குறாங்க. காலம் அது ஒரு சில சின்ன கருத்து வேறுபாடுகள் உள்கட்சி உள்ள இருக்கும், அது காலப்போக்கில் சரியாகும். ஆனால் கொள்கை என்பதோ வழிகாட்டுதல் என்பதோ அதன் வழி வந்தவர்கள் தான் நாங்கள் அத்தனை பேருமே. அப்படி வளர்ந்து வந்தவர்கள் மக்கள் பிரச்சனை என்பது எடுத்து முடியும் வரை போராடக்கூடியவர்கள் தான் நாங்கள். அப்போ மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு காலதாமதமாகிடுச்சு. அது இந்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் பெறுவோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பெரிய வாக்கு வங்கியின் அடிப்படையில் மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே எங்கே இருக்காங்க? அதிமுகவிட கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு பிறகு வாக்கு வங்கியில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே தான் இருக்கிறது. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் இங்கே தான் இருக்கிறது. வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி இந்த தேர்தலில் முந்தடித்து கொண்டு முன்னாடி போகக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனால் என்ன, நிறுத்தி நிதானமாக போகக்கூடிய கட்சி. மரியாதைக்குரிய அண்ணன் சொன்ன மாதிரி ரேஸில் வேகமாக ஓடி போய் தறிகட்டி போய் உழற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல. நிறுத்தி நிதானமாக இலக்கை நோக்கி செல்கின்ற கூட்டணியாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக மக்களின் நம்பிக்கையோடு இந்த மக்கள் விரோத ஆட்சியை, மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை மாற்றி நம்பிக்கைக்குரிய ஒரு ஆட்சியை தருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நிச்சயமாக கை கொடுக்கும் என்று மக்கள் இன்றைக்கு பழைய மாதிரிலாம் இல்லை, தெளிவாக இருக்கிறாங்க. ரொம்பவே ஏதோ கடன் வாங்கி அவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டா வாக்களிச்சிருவாங்க. அப்படி மக்களை அந்த ஒரு சிந்தனையே எப்படிப்பட்ட சிந்தனை என்பதை இன்றைக்கி மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக பொய் சொல்லி இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டே எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும்? இன்றைக்கி அதோட மிகப்பெரிய ஒரு பிம்பம் தான் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பூச்சாண்டி மாதிரி காமிச்சு சொன்னார் மரியாதைக்குரிய காங்கிரஸ் நண்பர் பேசும்போது. மதவாத கட்சிக்கு எதிராக நாங்கள்லாம் 6 தேர்தலாக ஒன்றா இருக்கிறோம். மக்கள் நலனுக்காக நீங்கள் 6 தேர்தலாக ஒன்றா இல்லை, மக்கள் பாதிக்கிற பிரச்சனைக்காக நீங்கள் ஒன்றா இல்லை. மதவாதத்தை காமிச்சு, மதவாதம்னா என்ன வெளிப்படையாக சொல்லுங்கள். எல்லா மதத்துக்கும் சரிசமமாக பார்ப்பதுதான் மத சார்பின்மைன்னு வாங்க. அப்போ மதச்சார்பின்மை இல்லாமல் என்றைக்கு நீங்கள் இந்து மதத்தில் ஒரு தீபாவளிக்கோ ஒரு இதுக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. ஒரு மதத்தை தனியாக பிரித்து பார்த்து அவர்களை பூச்சாண்டியாக காட்டுவதே ஒரு மதசார்பின்மை என்று சொன்னீங்கன்னு சொன்னால் உண்மையான மதவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லுங்கள். எல்லாரையும் ஒரே மாதிரி பாவீங்க. இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் சாதி கட்சின்னு திரும்ப சொல்வதற்கான காரணம் அதுதான். தொடர்ச்சியாக நாங்கள் அத்தனை சமுதாயத்திற்கும் சேர்த்து தான் போராடுறோம். ஸோ வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, நாங்கள் தான் சொன்னோம். எங்களை சாதி கட்சி நீங்கள். பெரியார் சொன்னார், என்ன பெரியாருடைய கொள்கையை நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? வழக்கு நடத்தினதுலேருந்து ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமான இடஒதுக்கீடை வென்று கொடுக்கறதுக்கு போராடுற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் என்ன சொல்லுவீங்க? ஒரு கட்டமைப்பு, கேவலம் வாக்கு அரசியல். இவர்களை எதிரியாக காமிச்சு இன்னொரு தரப்பினருடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெறலாம் என்பதற்காக ஒரு தேர்தல் யுகம் சொன்னால் இதை விட மக்கள் ஏமாறுவதற்கான காலம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பொய், ஒரு பொய் 2 பொய்யா சொன்னார். 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, சொல்கிறதுக்கிட்ட டைம் கொடுக்க மாட்டான்னார். அவ்வளவும் பொய். பாரதிய ஜனதா கட்சி பாசிச கட்சி, ரைட்டு. நாடாளுமன்றத்தில் உங்களுடைய வாக்குறுதி, சட்டமன்றத்தில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் நேரடி ஒளிபரப்பு பண்ணுறோன்னு உங்களுடைய திமுகவை சேர்ந்த ராசா அவர்கள் பேசுவதோ, திருச்சி சிவா பேசுவதோ நாடாளுமன்றத்தில் நேரடியாக இருக்குல்ல, எல்லாம் பார்க்குறீங்க தானே. அப்போ அது ஜனநாயகம். ஏன் இங்கே ஒருத்தர் கூட திமுகவை ஏற்று பேசின ஒரு வீடியோ வெளியில் வர மாட்டுது?
எது ஜனநாயகம்? டெக்னிக்கல் ஃபால்ட்னு. இதுதான் அது ஜனநாயகம். பாசிசம் அல்ல, ஜனநாயகம். நல்லா பார்க்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க பாட்டாளி மக்கள் கட்சி 2016 மாற்றம் முன்னேற்றம் என்ற கொள்கையை முன்வைத்து தேர்தல் அறிக்கையை தயாரித்து கொடுத்தோம். தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லோகாயுக்தா கொண்டு வருவோம், ஊழல் செய்ய முடியாதுன்னு. இன்னி வரைக்கும் லோகாயுக்தா நாங்களும் கொண்டு வரோம்னு சொன்னாங்க திமுக. இன்னி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களா? அதை பற்றி பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. இது ஏதாவது கேள்வி கேட்டால் பாஜக வந்துடும். நீ யார் கேள்வி கேட்குற? மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் என்ன செஞ்சார்? கிராமப்புற வேலை இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு உயர்கல்வியில் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். அன்னைக்கு எதிர்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எல்லாருக்கும் தெரியும் தானே? பயந்தா விட்டுட்டாரு அவரு. கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார். கவர்னர் கையெழுத்து போடலைன்னா நான் ஜியோல பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி தைரியமாக துணிச்சலாக கூட்டணியிலே இருந்தாலும் கூட கொள்கை ரீதியாக ஒன்றாக இருக்கக்கூடிய கொள்கையை விட்டு கொடுக்காத கட்சிகள் தான் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் கூட்டணியில் ஒன்றா இருக்கிறோம் சொன்னால் என்ன விஷயம்? யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? தமிழுக்கு எதிராக இருக்கிறோம். இன்றைக்கு தமிழை அழிக்க நினைக்கிறது, இந்தியை திணிக்குது. இந்திய திணிச்ச கட்சி அது காங்கிரஸா இல்லையா? அப்போ என்ன கொள்கை இருக்கிறது உங்களுக்கு? உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு கொள்கை. பிஜேபியை, பாரதிய ஜனதா கட்சியை எதிரியாக காண்பித்து சிறுபான்மையினோட வாக்கை மட்டும் வாங்கி தேர்தலில் வெற்றி பெற்று ஊழல் செய்து இந்த மக்களை சுரண்டலாம் என்பதை தவிர வேற எந்த கொள்கையும் கிடையாது. இதை தவிர வேற என்ன கொள்கை இருக்கிறது? கொரோனா காலத்தில் டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொல்லி ரோட்ல போராடினீங்கல்ல, அது கூட உங்களுடைய சாதனை தான். ஏன் உங்க ஆட்சி காலம் வந்த உடனே ஒரு கடையை கூட மூட முடியல? கொரோனா காலத்தில் சாலையில் இறங்கி போராடினவங்க தானே நீங்க. இன்னைக்கு பொங்கல் 500 கோடி ரூபாய் வருமானம் எங்க எட்டு போய் விடுறீங்க நாட்டை? இத்தனை கொள்கை. ஏன் பென்ஷன் கொடுக்க முடியல? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர முடியல. நிதி நெருக்கடி. 6000 கோடி கடன் வாங்கி 5000 ரூபாய் கொடுக்கும்போது நிதி நெருக்கடி இல்லை. அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னா நிதி நெருக்கடி. ஓட்டுநர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னா நிதி நெருக்கடி. சிந்திக்கணுமா சிந்திக்க வேண்டாமா? நீட் விலக்கு நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு. அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும். அது என்ன ரகசியம்னு 5 வருஷம் ஆயும் சொல்ல மாட்டீங்க. இன்னி வரைக்கும் தெளிவாக சொன்னோம். அந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. அதற்கு சட்ட போராட்டம் நடத்தியது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர். சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கான தீர்ப்பு வாங்கிட்டு வந்தது காங்கிரஸ். இன்றைய வரைக்கும் நீட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி பேசலை. உங்க கூட்டணியில நீட்டு விலக்க வாய்ப்பே இல்லைல்ல. நாங்கள் இருக்கிற வரைக்கும் 2009 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நீட்டை கொண்டு வருவதற்கு ஒருபொழுதும் அனுமதிக்காத தலைவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். எடப்பாடியார் வந்தா நீட்டை எடுத்துருவாரா? 2009க்கு முன்னால் அது பேப்பர் லேட் ஆன் டேபிள் முடியல. அதற்கு பிறகு நீதிமன்றம் என்ன பண்ணுவீங்க? நீட்டில் உங்க வாக்குறுதி முடியாதுங்க. நாங்கள் வாக்குறுதி இப்போ கொடுக்கலங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று விட்டது. மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அரசாங்கத்திடம் எம்பியில் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான எண்ணிக்கையில் வரும்பொழுது நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்தாலே ஒழிய அதற்கான மாற்று வழி என்பது இருக்காதுன்னு எங்களுடைய பார்வை. அயோத்திதாச பண்டிதர் என்ற மாபெரும் தலைவர் எப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தார்? இத்தனை வருஷ காலம் நீங்கள் ஆட்சிக்கு செஞ்சீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தது? இன்னைக்கு தான் மணிமண்டபம் கட்ட. எப்போ 2023 மணிமண்டபம் கட்டுவதற்கான யோசனையே உங்களுக்கு அப்போ தான் வந்திருக்குது. ஆனால் 2006ஆம் ஆண்டு தேசிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்த மருத்துவத்திற்கான தேசிய ஆணையம் கொண்டு வந்த போது அதற்கான பெயரை அன்றைக்கே வைத்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்கின்ற தலைவர். எங்களை பார்த்து நீங்கள் சாதி கட்சின்னு சொல்கிறீங்களா? எங்களை சாதி கட்சின்னு சொல்லி எங்களை ஒதுக்கி விடலாம் என்பது ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. ஒரு மக்களை ரொம்ப நாள் ஏமாற்றுவீர்கள் என்று சொன்னால் ஏமாறுவது நீங்களாக தான் இருப்பீர்கள் இறுதியாக. ஏன்னா நாங்கள் கேட்பது நியாயமான விஷயம். கேட்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற கட்சி தானே திமுக. பீகாரில் நடத்திட்டாங்க, தெலுங்கானாவில் நடத்திட்டாங்க, ஒரிசாவில் நடத்துகிறாங்க. ஏன் உங்களால் முடியல? எண்ணம் இல்லை. பந்தை தூக்கி பிஜேபி, அது பிஜேபி தான் செய்யணும். இன்னைக்கு பிஜேபி உத்தரவாதம் கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பிஜேபி உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க அடுத்து நடத்தக்கூடிய கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறோன்னு. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவில் நடத்தும் பொழுது அது அக்யூரேட்டாக வராது. இதே காங்கிரஸ் அரசு எடுத்தது 2011 எடுத்தாங்க. ஏன் வெளியிட முடியல? 1 லட்சம் பிழை இருக்குன்னாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அது வேறுபடும். அப்போ வேறுபடும்பொழுது ஒரு மாநில அளவில் எடுக்கும்பொழுது அதற்கான தரவுகள் சரியாக கிடைக்கும் என்று நாங்கள் புரிய வைக்கிறோம். ஆனால் எடுப்பதற்கு மனம் இல்லை. பெரியாரை பற்றின அக்கறை இல்லை. ஆனால் பெரியாரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டும், பிஜேபியை காண்பித்து அரசியல் செய்ய வேண்டும். இந்த அரசியல் இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக வெளிப்படுவீர்கள். மிகப்பெரிய தோல்வியை இந்த தேர்தலில் சந்திப்பீர்கள். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமையும். மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மொத்த கொள்கையையும் நாங்கள் வென்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.
1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.